விருச்சிக ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில புதனுடைய தொடர்பு கிடைக்குது. கூடவே செவ்வாயோட தொடர்பும் வருது இந்த வார அமைப்புல. ராசிநாதன் ஆட்சி, அதே சமயம் ராசிக்கும் ராசிநாதனுக்கு எகெயின்ஸ்னு சொல்லக்கூடிய புதன் ஜென்ம ராசியில வருது. அப்போ புதன் வந்து ஒரு கண்ட்ரோலுக்குள்ள, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் இந்த கணக்கு. அப்ப இதனுடைய அடிப்படையில வளர்பிறை வாரமா வேற இருக்கு. இப்ப இந்த வளர்பிறை வாரங்கிறது நிச்சயமாக விருச்சிகத்துக்கு 2, 3, 4 இந்த மாதிரி இடத்துல தான் தொடர்புல வருது. அப்ப இதனுடைய பலன் எப்படி கிடைக்குனாக்க, இதுவரை வாய்ப்புகள் கிடைக்காதவர்கள், வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த தெரியாதவர்கள், யாருடைய உதவியிலும் இல்லாதவர்கள், கிடைக்காம போனவர்கள், இல்ல நீங்களே முயற்சி செய்து 2, 3 திருப்பம் தோத்து போயிருக்கலாம். அந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்கள், என்ன செய்யறது, என்ன ஐடியா பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கலாம் அவர்கள். இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கு. ஸோ அவர்களுக்கு இது திரும்ப ஒரு வாய்ப்பா இருக்கும் இந்த வார அமைப்புகள்ல. நீங்க என்ன ஒரு பிளான் பண்றீங்களோ அதுக்கு. ஏன்னா புதன் வந்து ஐடியா கிரகம். எதை வந்து எப்படி செய்யறதுன்னு தெரியாம இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். நல்லா புரிஞ்சுக்கிங்க. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கல் மாதிரி நீங்க இருப்பீங்க. எதை எப்படி இதுன்னு செய்ய தெரியாம. போறது போகட்டும், நடக்கிறது நடக்கட்டும், வர்றது வர்றதும், பார்க்கறது பார்க்கலாம், என்ன கிடைக்குதா பார்க்கலாம், வந்தா வரட்டும், போனா போகட்டும், நம்மளெல்லாம் இன்னும் பண்ணி பார்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கிடப்புல இருக்கக்கூடியது தான் செவ்வாய். அப்படிதான் நீங்களும் இருப்பீங்க. ஸோ மற்ற விஷயத்த பார்க்கும்பொழுது சில முன்னேற்றங்கள் இதனால தடுக்கப்படும். ஸோ அந்த உந்து சக்தி, உத்வேகம் இதெல்லாம் இருக்காது. அப்போ அந்த புதன் தான் ஒரு விஷயத்த வந்து புஷ் பண்ணக்கூடிய கிரகம். உந்து சக்தி, தூண்டி விடுவது, சில விஷயத்த வந்து நேக்க கைப்பற்றி கொடுப்பது, இதெல்லாம் புதன் தான். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து புதன் வந்து முக்கியமான கிரகமாக இருக்கிறாங்க. அது இப்போ ஜென்ம ராசியில் வரனால விருச்சிக ராசி நபர்களுக்கு இந்த வார அமைப்பில் கொஞ்சம் பளிச்சுன்னு சில விஷயங்கள் கிடைக்க வரும், தெரிய வரும். ஓ, இது இப்படி தான் செய்யணுமா, இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விருச்சிக ராசி நபர்களுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் வெளியே வரும். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் மிக முக்கியமான பலன். இது ஒரு தேவையான காலகட்டமாக இருக்கும். இப்போ இந்த வளர்பிறை வந்து 2, 3, 4 இந்த மாதிரி அமைப்புகளில் வர்றதுனால நிச்சயமாக உங்களோட தேவைகள்லாம் பக்கமாகவே உங்களுக்கு கிடைக்க வந்துடும். நீங்கள் ரொம்ப தூரமாலாம் போராட தேவையில்ல, பக்கமாகவே கிடைக்க வந்துடும். அதே போல் அதிகமாக எந்த ஒரு விஷயத்தையும் அலட்டிக்கிட்டு, ரொம்ப சகிச்சுக்கிட்டு, கஷ்டப்பட்டுட்டு அதிகமாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய தேவையில்லை. கொஞ்சம் நார்மலாகவே எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணால் கூட அதுக்கான எல்லா விஷயங்களும் கிடைக்க வந்துடும். குறிப்பாக விருச்சிக ராசி நபர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு எதிர்கால தேவையை மையப்படுத்தி சில விஷயங்களை வந்து விதை போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். புரியுதுங்களா. எழுத்துப்பூர்வமான சில விஷயங்களுக்கு விருச்சிக ராசி நபர்களுக்கு உள்ள வருவீங்க. எழுத்துப்பூர்வமான, டாக்குமெண்ட் ரீதியான, எழுத்துப்பூர்வமான அப்படிங்கிற மாதிரி மையப்படுத்திங்க. ஸோ கையெழுத்து போடுறது, கையெழுத்து போட்டு வாங்குவது, விற்பது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள். ஸோ எழுத்துப்பூர்வமான விஷயங்களுக்கு விருச்சிக ராசி நபர்கள் இந்த வார அமைப்புகளுக்கு ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும்.